15,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தவர் இன்னைக்கு ரிட்டையர்ட் ஆகிட்டா அவருக்கு யாரு வாங்கி கொடுக்க முடியும்? முதியோர் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக நம்முடைய நாட்டுக்கு வரப்போகிறது. எவ்வாறு இதை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று சிந்திக்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறோம். நாங்கள் ஒரு திட்டத்தை தீட்டலாம் என்று இருக்கிறோம். 60 வயது மேற்பட்டவருக்கு வேலை கொடுக்கும் ஒரு திட்டம் என்று ஒரு திட்டத்தை குறிப்பும் கூறினார்கள். காந்தியடிகள் வெளியே வந்து மேற்கொண்ட நாள்களை விட தனிமையில் இருந்து சிந்தித்து செயல்பட்ட நாட்கள் அதிகம், அவர்கள் எழுதின நாட்கள் அதிகம் என்றார்கள். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அடியும் எடுக்கும் பொழுது மிகவும் திட்டமிட்டு அவர்கள் செயல்பட்டார். இதை இங்கிலாந்தில் நூற்பாலைகளை பற்றி சொல்ல சில கருத்துக்கள் கூறுவார். காந்தியடிகள் மான்செஸ்டருக்கு சென்று ஆங்கிலேயர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவர்களுடைய இன்று தலைமுறையாற்ற திருமறை ஆசிரியர் திரு வைத்தியநாதன் வந்திருக்கிறார்கள். அந்த மான்செஸ்டருக்கு போனப்போ அவர் என்ன பார்த்தாருனாங்க, பார்த்துட்டு வந்துட்டு காந்தி இயற்கையிலேயே ஒரு பனியா அப்படின்னா வியாபாரி, அவர் பார்த்துட்டு வந்துட்டு என்ன சொன்னார்னா, இந்த வெள்ளைக்காரர்கள் ஈஜிப்டிலிருந்து இந்தியாவிலிருந்தும் பஞ்சை கொண்டு வந்து அது இந்தியாவில் நூலாக செய்து துணியாக செய்து திருப்பி அங்கே எடுத்து சென்று அங்கிருந்து ஏற்றுமதி செய்கிறார்கள். ஒவ்வொரு இடத்திலும் பஞ்சிலிருந்து பணம் செய்கிறார்கள், நூலிலும் பணம் செய்கிறார்கள். இவர்களை என்பையாறு நாம் தாக்க வேண்டும் என்று அது திருப்பி விற்கிறது இந்தியாவில் தான் வித்துட்டு இருந்தாங்க. இந்தியாவில் தான் மக்கள் தொகை அதிகமாக இருந்தது. நம்முடைய மக்களுடைய வேலையை வைத்து நமக்கே அந்த லாபத்தை நம்மளிருந்து எடுத்துக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் கதர் என்று ஆரம்பித்தார். கதர் என்று ஆரம்பித்து அயல்நாட்டு துணிகளை நீங்கள் போட வேண்டாம் என்று பல்வேறு இடங்களில் அயல்நாட்டு துணியை தீயிலிட்டு காட்சியை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அது ஆன பின் 5 ஆண்டுகளுக்கு பின் திரும்பி அவர் மான்செஸ்டர் போகும் பொழுது அங்கிருக்கும் ஆலைகள் அனைத்தும் மூடியிருந்தன. அது எக்கனாமிக் இம்பேக்ட்ங்கிற மாதிரிங்க. ஒவ்வொரு அடியும் அவர் எடுக்கும் பொழுது யோசித்து திண்ணியமாக எவ்வாறு நாம் ஜெயிக்க முடியும், எவ்வாறு ஒவ்வொரு அடியும் நம்முடைய எதிரிக்கு ஒரு பிரச்சனையாக வேண்டும் என்று ஒவ்வொரு தடவையும் அவர் எண்ணமாக எண்ணித்து அந்த ஒரு காரியத்தை செய்தார். இப்போ அதை பார்க்கும்போது தமிழகத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கின்றன. அதை பற்றி நான் பேச விரும்புகிறேன். 1982ஆம் ஆண்டு சுயநிதி கல்லூரிகள் வந்தன. அதன் வாயிலாக பல்வேறு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பொறியியல் பட்டங்களை பெற்றார்கள். இன்று ஒவ்வொரு குடும்பத்திலும் 1 அல்லது 2 மாணவர்கள் அமெரிக்காவில் இருக்கிறார்கள். அவர்கள் பணத்தை ஈட்டு நமக்கு இங்கு தமிழகத்துக்கு செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மிகவும் நன்றாக இருக்கிறது நம்முடைய நாட்டின் நிலைமை. நம்முடைய மாநிலம் இந்தியாவிலே 2வது நிலையில் உள்ளது. 2 இது பார்க்கணும். இப்போ ஒன்று ட்ரம்ப் திருப்பி அனுப்புறாரு, அதுக்கு நம்ம தயாராகணும். 2வது தமிழகத்தின் பிறப்பு விகிதம் இந்தியாவிலே குறைந்துவிட்டது. அதாவது 1000க்கு 12 குழந்தைகள் தான் பிறக்கின்றன. 21 குழந்தைகள் பிறந்தால்தான் நம்மளுடைய ஜனத்தொகையை தக்க வைத்துக் கொள்ள முடியும். 12 இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய ஜனத்தொகை ஒவ்வொரு ஆண்டும் குறைந்து கொண்டிருக்கிறது. இது 1. 2வது, தமிழகத்தில் எத்தனை பேர் 60 வயதை தாண்டி இருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்தியாவில் ரொம்ப யங் நேஷன் பார்க்குறோம். ஆவரேஜ் ஏஜ் 28. அதனால் இந்தியா யங்கஸ்ட் நேஷன், பாப்புலேஷன் டிவிடெண்டு இன்னொரு 40 வருஷத்துக்கு நல்லா ஓடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை மட்டும் பார்க்குறேன், 25% மேல் இருக்கும் மக்கள் 60 வயதை தாண்டியவர்கள், ஓய்வு பெற்ற மக்கள். அதாவது அமெரிக்காவில் என்ன சொல்கிறாங்கன்னா 40% 60 வயசுக்கு மேலே போனால் எங்களால் தாங்க முடியாது, சோஷியல் காஸ்ட் அதிகமாகுங்கிறாங்க. நம்ம அந்த நிலைமைக்கு வந்து கொண்டிருக்கிறோம். 60 ஆண்டு தாண்டியவர்கள் 4 1 நபர் தமிழகத்தில் இப்பொழுது முதியோர்.
நாம் ஒரு இளைஞர் மாநிலம் அல்ல, முதிர்ந்து வரும் மாநிலம். என்ன செய்ய வேண்டும்? இவர்களுக்கு எப்படி காப்பாற்று? அதாவது ஓல்டேஜ் ஹோம் எங்கள் ஊரில் நிறையா வருதுங்க. இன்னைக்கு கூட அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருந்தாங்க. ஒரு வீடு 3 கோடி ரூபா உங்கள் பெற்றோருக்கு வாங்கி கொடுங்க, ஒரு ஃப்ளாட் 80 லட்சம் ரூபா உங்கள் பெற்றோருக்கு வாங்கி கொடுங்கன்னு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் 15,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தவர் இன்னைக்கு ரிட்டையர்ட் ஆகிட்டா அவருக்கு யார் வாங்கி கொடுக்க முடியும்? முதியோர் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக நம்முடைய நாட்டுக்கு வரப்போகிறது. எவ்வாறு இதை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று சிந்திக்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறோம். நாங்கள் ஒரு திட்டத்தை தீட்டலாம் என்று இருக்கிறோம். 60 வயது மேற்பட்டவருக்கு வேலை கொடுக்கும் ஒரு திட்டம் என்று ஒரு திட்டத்தை ஏற்படுவோம். ஏனென்றால் நாங்கள் ஒரு முதியோர் இல்லத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு மாதம் ஒன்று 5,000 ரூபாய் வாங்கி கொண்டு அவர்களுக்கு வேண்டிய அனைத்து செலவுகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 3,500 ரூபாய்க்கு மேல் செலவு ஆகவில்லை. அப்படி என்று பார்த்தால் ஒருவர் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்க முடிந்தால் ஒரு முதியோர் ஒரு மாதத்துக்கு 3 நாட்கள் வேலை செய்தால் போதும். 3 நாட்கள் வேலை செய்தால் அவருக்கு வேண்டிய இடம், வசதி, துணி அனைத்தையும் நாம் ஏற்பாடு செய்ய முடியும். அதை மாற்றி போட்டோம் என்றால் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் அவர் வேலை செய்தால் அவருக்கு வேண்டிய செலவுகளை தானே எடுத்துக்கொள்ள முடியும். இது என்ன ஒரு அவல நிலை என்றால், வீட்டில் ஒரு பெரியோர்கள் இருக்கிறார்கள், மகனோ மகளோ வேலைக்கு செல்கிறார்கள். குழந்தைக்கு ஒரு மிட்டாய் வாங்கி கொடுக்க வேண்டும் என்றால் நான் மகனிடம் கை நீட்டி பணத்தை கூட நான் குழந்தைக்கு மிட்டாய் வாங்கி கொடுக்கணும்னு கேட்கணும். ஏன்னா உங்களுக்கு ஒரு சாம்பாத்தியம் கிடையாது. அப்பொழுது மகன் சொல்லுவாங்க, எதுக்கு மிட்டாய் வாங்கி கொடுக்குற, பேசாம நீ வீட்டில் உட்காருப்பான். அந்த ஒரு பிரச்சனை வரும்பொழுது அவர்களுக்கு ஒரு சுய வருமானம் இல்லை என்றால் நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையை நன்றாக அமைக்க முடியாது. பெரியவர்கள் நல்லா இருக்காவிட்டால் நம்முடைய சமுதாயம் நன்றாக இருக்காது. ஆகையினால் ஒரு திட்டம் வர வேண்டும். நான் பல்வேறு அரசியல் கட்சிகளிடம் பேசியிருக்கிறேன். நாங்களும் ஒரு குறியிட்டு கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நிறுவனமும் 5% 60 வயதிற்கு மேற்பட்டவர்களை எடுக்க வேண்டும் என்று ஒரு திட்டத்தை ஈட்டலாம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது அவங்க பிஎஃப், இஎஸ்ஐ எல்லாம் ஒன்று வேண்டாங்க. ஒரு பேக்கிங் செக்ஷன்ல, ஒரு சூப்பர்வைசர் செக்ஷன்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு நாளுக்கு 2 மணி நேரம் வேலை செய்தால் நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையை தன்னம்பிக்கையுடன் சுயமரியாதையுடன் நடத்த முடியும். இதை நாம் பார்க்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த வருஷம் 25% சொல்றாங்க. இன்னும் 10 வருஷத்துல 40% 60க்கு மேல இருப்பாங்க. மீதி எல்லாம் அமெரிக்காவில் இருப்பாங்க. ஆனா இங்க யாரும் இல்லை. அமெரிக்காவிலிருந்து அவங்க செலவுக்கு பணம் அனுப்பிச்சா தான் இவங்க இருக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு நிலை வந்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய மாநிலம் மிகவும் நன்றாக முன்னேறி இருக்கிறது. அதனால்தான் ஹோட்டலில் பார்த்தாலும் சரி, மற்ற எந்த கடையில் பார்த்தாலும் வேறு மாநில இளைஞர்கள் தான் இருக்கிறார்கள். நம்முடைய மாநிலத்திலிருந்து இளைஞர்கள் இல்லை. அந்த அளவு இளைஞர்கள் பிறக்கவும் இல்லை, பிறப்பவர்களும் அயல் நாட்டுக்கு செல்கிறார்கள். இந்த ஒரு திட்டத்தை நாம் பார்க்க வேண்டும். காந்தியடிகள் இவ்வாறுதான் ஒவ்வொரு பிரச்சனை வருவதற்கு 20 ஆண்டுகளுக்கு முன் அதை ஆராய்ந்து ஒரு யோசனை கூறுவார்கள். அதை கூறும் பொழுது என்ன சொல்கிறார் என்று நினைப்பார்கள். காலத்தின் கட்டாயத்தில் அதை பார்க்கும்பொழுது அவர் சொன்னது சரியாக வரும். ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் இந்த ஒரு பெரிய அரங்கத்தில் இந்த ஒரு வேண்டுகோளை வைத்துக் கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமாக நாம் அனைவரும் எண்ண வேண்டும். இன்று பிரச்சனை இல்லை, அடுத்த 10 ஆண்டுகள் இது ஒரு பெரிய பிரச்சனையாக வரும். இதை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று இந்த மன்றத்தில் நான் வேண்டிக் கொள்கிறேன்.